ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முட்டாள் ஆமை பார்த்தினா கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முட்டாள் ஆமை, அதாவது எப்படின்னா, ஒருவன் தன் பேச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் அதனால் துன்பத்திற்கு ஆளாவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட நீதி. ஒரு ஆற்றங்கரையில் 2 வாத்துக்களும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தன. ஒரு ஆற்றங்கரையில் 2 வாத்துக்களும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்திருக்கு. வெயில் காலத்தில் தண்ணீர் வற்றிடவே வாத்துக்கள் வேறு ஆற்றுக்கு சென்று விட திட்டம் போட்டன. வெயில் காலமானதுனால அவங்க வாழ்ந்த அந்த ஆற்றுல தண்ணீர் வத்துனதுனால என்ன பண்ணியிருக்குங்க அந்த வாத்துங்க, நம்ம இந்த இடத்த விட்டு வேறு தண்ணி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்துகள் திட்டம் போட்டிருக்கு. ஆமையும் தன்னை உடன் அழைத்து செல்லுமாறு வேண்டியது. ஆமை என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன சொல்லியிருக்குன்னா, என்னையும் உங்களோட கூட்டிகிட்டு போங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு நானும் வர்றேன் அப்படின்ட்டு ஆமை சொல்லியிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்குதுங்க, ஆமையை ஒரு குச்சியை வாயில் பிடித்து கொள்ள சொல்லி மறுமுனையை 2 வாத்துக்களும் பிடித்தபடி பறக்க தொடங்கின. என்ன பண்ணியிருக்குதுங்க, 2 வாத்துக்களும் என்ன பண்ணியிருக்கு, நடுவில் ஒரு குச்சியை வச்சுட்டு அந்த குச்சியை ஆமையோட வாயில் நீ நல்லா கவ்வி பிடிச்சிக்க, நாங்கள் அப்படியே தூக்கிக்கிட்டு பறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. ஆமையை ஒரு குச்சியை வாயில் பிடித்து கொள்ள சொல்லி மறுமுனையை 2 வாத்துக்களும் பிடித்தபடி பறக்க தொடங்கின. என்ன பண்ணிருச்சு, வாயில் கவ்வுன மின்னிக்கு அந்த வாத்துக்கள் 2மே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வழியில் இதை பார்த்த சிறுவர்கள் கேலி செய்து சிரித்தார்கள். வாத்தோட ஆமை நடுவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த சின்ன பசங்க கேலி செஞ்சு சிரிச்சிருக்காங்க. உடனே இந்த ஆமை முட்டாள்தனமாக என்ன பண்ணியிருக்கு, அவர்களை திட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்கு, வாயை திறந்திருக்கு. உடனே மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு. அவர்களை திட்ட ஆமை கோபத்துடன் வாயை திறந்தது. உடனே பிடியிலிருந்து விடுபட்டு கீழே விழுந்து இறந்து போனது. அப்போ கொஞ்சம் பொறுமையாக புத்திசாலித்தனமாக இருந்துருந்துச்சுன்னா அந்த ஆமை என்ன பண்ணியிருக்கோம், யாரோ என்னமோ நம்மளை சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டில் இருக்க அந்த குச்சியை வாயில் கவ்விக்கிட்டு போயிருக்கணும். அப்படி இருந்தால் அது புத்திசாலித்தனமான ஒரு ஆமையாக இருந்திருக்கும். ஆனால் சிறுவர்கள் பேசுகிறாங்க, நம்மளை கேலி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணிடுச்சு, வாயை திறந்து அவங்கள திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தது. கடைசியில் அதோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. இதுதான் குட்டீஸ், ஒருவன் தன் பேச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் அதனால் துன்பத்திற்கு ஆளாவான். அதாவது நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். பேசக்கூடாத எல்லா இடத்துலையும் நம்ம பேசணும்னா இந்த மாதிரி சில விபரீதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முட்டாள் ஆமை கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டீஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ்.